கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளிலிருந்து நிறைய கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நாம் அனுசரிக்கின்ற இந்த தவக்காலத்திற்கு ஏற்ற வகையிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லுகின்ற மேலான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள் என்ற வார்த்தைகளை நம்முடைய கவனத்திற்கு எடுத்துக்கொள்வோம். என்ன செய்கிறார்கள், யார் செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு குழுவினர், வகுப்பினர். அடுத்து சதுசேயர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வகுப்பினர். இதற்கு இடையிலே தலைமை குருக்கள், ஆலயத்தில் பணியாற்றுகின்ற அந்த குருக்கள் என்ற ஒரு பகுதியினர். இவ்வாறாக 3 நிலையிலே இந்த யூத சமூகத்திலே அந்தஸ்து பெற்றவர்களாக இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் இந்த குழுதான் பரிசேயர் என்று சொல்லக்கூடிய குழுவினர். இந்த பரிசேயர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களையே அவர்கள் தூய்மையானவர்களாக காட்டிக்கொண்டார்கள். மறைநூலை அவர்கள் படித்து அதன்படி வாழ்கின்றவர்களாக நினைக்கின்றார்கள். எனவே அவர்கள் மற்றவர்களையெல்லாம் கீழ்த்தரமாக நினைப்பதும், அவர்களை சற்று தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் கொண்டிருந்தார்கள். எனவே தங்களை உயர்வாக நினைத்து இந்த உயர்வு மனப்பான்மை அவரிடம் இருந்தது. அவர்களைத்தான் ஆண்டவர் இப்பொழுது சாடுகின்றார். பரிசேயர் என்ற வார்த்தையே ஆங்கிலத்திலே வந்து இவர்கள் வழியாகத்தான் சேருகிறது. பாரிசேயிக், பாரிசி என்ற வார்த்தைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற வெளிவேடதாரிகள் என்று பொருளாகும், அர்த்தமாகும். காரணம் என்ன என்று சொன்னால், இவர்கள் செய்கின்ற எல்லா பக்தி முயற்சிகளும், இவர்கள் கடைபிடிக்கின்ற இந்த சமய ஆச்சாரங்களும் மக்கள் பார்த்து இவர்களை மெச்சிக்கொள்ள வேண்டும், பாராட்ட வேண்டும், இவர்களை புனிதர்களாக, பெரியவர்களாக சமூகத்திலே போற்ற வேண்டும் என்பதற்காகவே செய்தார்களே ஒழிய இறைவனுக்காக இவர்கள் செய்யவில்லை. தங்களுக்காக, தங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக, மனமாற்றத்திற்காக இவர்கள் எதையும் செய்யவில்லை. எனவே இவர்களை வெளிவேடக்காரர்கள் என்று ஆண்டவர் சாடுகின்றார். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் அனுசரிக்கின்ற இந்த தவ முயற்சிகள், நாம் எடுக்கின்ற பல்வேறு தியாகங்கள் மற்றும் ஜெபங்கள் எல்லாம் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சீர்படுத்த வேண்டும். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சரிபடுத்தி சகோதர சகோதரிகளாக எல்லோரும் வாழ வேண்டும் என்பதுதானே ஒழிய ஏதோ சடங்குகளை கடைபிடிக்கின்ற ஒரு காலமாக நாம் நினைத்துவிடக்கூடாது. நோன்பு இருக்கின்றோம், உபவாசம் இருக்கின்றோம். உண்ணா நோன்பு என்பது ஏதோ ஒரு கடமைக்காக இருந்துவிட்டால் அது பற்றாது. இந்த உண்மா நோன்பினால் நான் என்ன தியாகம் செய்கிறேன், அந்த தியாகத்தினால் நான் பிறருக்கு என்ன நன்மை விளைவிக்கின்றேன், எந்த அளவுக்கு என்னுடைய உறவை மேம்படுத்திக் கொள்கின்றேன், என்னுடைய ஆன்மீக வாழ்வை நான் வளப்படுத்திக் கொள்கின்றேன் என்பதை நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். எனவே சடங்குகள் என்பது வெளிவேடம். ஆனால் சடங்குகள் குறித்து காட்டுகின்ற அடையாளமாக ஆன்மீகம் என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சி. அந்த ஒரு புரட்சியைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். மாற வேண்டும், நம்முடைய மனம் மாற வேண்டும், நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த தவ முயற்சியை ஒழிய ஏதோ நாம் ஒரு சட்டத்தையும் சம்பிரதாயத்தையும் சடங்கையும் கடைபிடிப்பதோடு நின்று விடாமல் இறைவனோடு இருக்கின்ற உறவை நமக்கு வலுப்படுத்தவும், சகோதர சகோதரிகள் என்ற உறவில் இன்னும் ஆழமாக நாம் வளரவும் வேண்டியதான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்றுத்தான் இந்த தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம், தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரில் நாம் இறப்போம் என்றால் அவரில் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையோடு சுயநலத்திற்கு நாம் இறப்போம், நம்முடைய சொந்த நலன்களுக்கு நாம் மரிப்போம். இறைவனோடு உயிர்க்கின்ற அனுபவம் பெற ஆண்டவரின் அருள் வேண்டுவோம். ஆமென்.